வணக்கம். இன்று தினமும் ஒரு கதையில் அடுத்த குட்டி கதையோட உங்களை சந்திக்க வந்துட்டேன். இன்றைக்கி கதையோட தலைப்பு யார் செல்வன். இது ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டு கதை. தோண்டில்னு ஒரு துறவி இருந்தாராம். அவர் அந்த நாட்டு அரசரை கூப்பிட்டுருந்தாராம் இந்த துறவியை. இவரும் அந்த அரசரை பார்க்க போனாராம். அப்போ அந்த அரசர் தன்னோட இருக்கைக்கு பக்கத்தில் அவரை உட்கார சொல்லி ஒரு இருக்கையை காமிச்சாராம், அமர சொல்லி. அப்போ அந்த துறவி சொன்னாராம், இல்லை நான் அளவுக்கு அதிகமான ஒரு விஷயத்தை எனக்கு கொடுக்குறீங்க, நான் இதில் உட்கார மாட்டேன், நான் ஒரு ஏழை, அதுவும் இல்லாமல் நான் ஒரு துறவி, நான் இதுக்கெலாம் ஆசைப்படலை, எனக்கு அந்த தகுதியும் இல்லை இதில் உட்காரத்துக்கு, நீங்கள் தான் அரசர், நீங்கள் தான் ராஜா, மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுறவங்க, மக்களை நல்லபடியாக பாதுகாக்கிறவங்க, நீங்கள் தான் இதில் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொன்னாராம். அதுக்கு அந்த அரசர் சொன்னாராம், இதில் பிறப்பு இறப்பு பிறப்பை பொறுத்தோ இல்லை ஒருத்தவங்க வச்சுருக்க பணத்தை பொறுத்தோ யாரோட மதிப்பும் கூட போகிறதில்ல. நீங்கள் நல்ல பழக்க வழக்கம் வச்சுருக்கீங்க, நல்ல ஒழுக்கமாக இருக்கீங்க, நல்ல ஒரு துறவரம் மேற்கொண்டு இருக்கீங்க, அதுவே எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். இதை விட என்ன பெரிய தகுதி வேணும் இதில் உட்காரதுக்கு? நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் உட்காரணும், இந்த அரசவைக்கு அந்த அரசவை உங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம், இதில் நீங்கள் கண்டிப்பாக உட்காரணும் அப்படின்னு சொல்லி அந்த அரசர் சொன்னாராம். அதுபடி அந்த துறவியும் அதில் போய் உட்காந்தாராம். அதுக்கப்புறம் அந்த துறவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை இதெல்லாம் பண்ணி அவரை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்களாம். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நாம் தான் நம்மளை பற்றி குறைச்சி மதிப்பிட்டுட்டு நமக்கு அப்படி ஒரு விஷயம் இல்லையோ, மற்றவங்கள நம்ம தாழ்வாக பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருக்கிறோம். ஆனால் என்றைக்குமே நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல பழக்கமும் நல்ல ஒழுக்கமும் நம்மளை கோபுரத்தில் உயரத்தில் தூக்கி வைக்கிறது நமக்கு பிற்காலத்தில் தான் தெரியும். அதனால் எப்பயுமே நம்ம நல்ல பழக்க வழக்கங்களோட நல்ல ஒழுக்கமோடு இருந்தால் நமக்கான ஒரு ரிவார்டு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த துறவிக்கு கிடைச்ச மாதிரி நமக்கான ஒரு பிரதிபலிப்பு கண்டிப்பாக நமக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கும். அதனால் எல்லோரும் நல்லபடியாக நல்ல விஷயத்தோட நல்ல ஒழுக்கத்தோடு வளரணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோட சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.